ஒரு அருமையான பாலக்கீரை பருப்பு கடையில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வடச்சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 தக்காளியும் பொடியாக கட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் போட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்ச பாலக்கீரையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த கீரை நல்லா சுருள வதங்குற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். கீரை நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச பருப்பையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன். அது கூட மஞ்சத்தூளும் 2 பல் பூண்டையும் போட்டு வேக வச்சு அதையே இது கீரைக்குள்ளே ஊற்றிக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா எடுத்து பாருங்கள், அருமையான பருப்பு கடையில் வந்து ரெடி ஆயிருக்கும். நீங்கள் வந்து பருப்பு கடையிறத வச்சு நீங்கள் கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சிக்கங்க. நான் கீரை வந்து நல்லா பொடியாக போட்டதுனால நான் வந்து கடையில் அப்படியே ஊற்றி சாப்பிட போகிறோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.